ஜனாதிபதி தேர்தல் குறித்து நீதியமைச்சர் விஜயதாசவின் விசேட அறிவிப்பு. நொண்டிச்சாட்டுக்களை கூறி தேர்தலை பிற்போடவே முடியாது சுமந்திரன் சுட்டிக்காட்டு. நாட்டில் ஆயிரக்கணக்கான அரசு நிறுவனங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் சாரதிகளுக்கு எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் திகதி பின்வாங்கியது ஆணைக்குழு. பரீட்சைகளுக்கான நேர அட்டவணை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். யாழில் ஒருவரை வாள் கொண்டு துரத்திய சந்தேக நபர் ஒருவர் கைது. யாழ் வீடொன்றில் இருந்து வீசிய துர்நாற்றம் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர். கைதியின் தாக்குதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் வைத்தியசாலையில் அனுமதி. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் சரத் பொன்சேகா தொடர்பென விரிவான செய்திகள். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாக நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாஸ் ராஜபக்ச கூறியுள்ளார். இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். உங்களது விதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்து பார்த்து கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்பம் மாத்திரமே. உலகம் மாற்றம் அடைவதை பார்ப்பதற்கு விரும்பினால் அந்த மாற்றத்தை உங்களால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என தனது விசேட உரையில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசப்பது தென்னகோடை உயர் நீதிமன்றம் இடைநிறுத்தியதால் நொண்டிச்சாட்டுக்களை சொல்லி ஜனாதிபதி தேர்தலை பிற்போடாது சட்டத்தின் பிரகாரம் அதனை நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று வர்த்தக சங்கத்தினருடன் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் மா அதிபருடைய நியமனம் சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்திலே இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கு அனுமதியை வழங்கியுள்ள உயர் நீதிமன்றம் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோடை அந்த பதவியில் இருந்து இடைநிறுத்தி உத்தரவு வழங்கியுள்ளது. எங்களுடைய அரசமைப்பிலே எப்போது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 இடையிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டே ஆக வேண்டும். அவ்வாறு தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் கையிலே தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ஜனாதிபதியின் கையிலே அது கிடையாது. ஆகவே தேர்தல் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் எந்தவித நொண்டிச்சாட்டுக்களையும் சொல்லாமல் உடனடியாக தேர்தல் தினத்தை அறிவித்து சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் MA சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 1600க்கும் மேற்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தியம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். அரசு சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தின் ஊடாக நாட்டின் அனைத்து அரச நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட இது தொடர்பான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அந்த நிறுவனங்களில் சுமார் 91,000 வாகனங்கள் இருப்பதாகவும் நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திரத்தை கருப்பு பட்டியலில் இடும் முறையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட மதிப்பீடுகள் இடம்பெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த் அனுருத்த தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் எதிர்வரும் வேலை திட்டம் மற்றும் தற்போதைய வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் கருப்பு பட்டியல் முறை அமல்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்தினார். இதன் மூலம் நெடுஞ்சாலைகளில்
இடம்பெறுகின்ற வீதி ஒழுங்கு விதிகளை மீறுவதற்கு எதிராக போலீசாரினால் தண்டப்பத்திரம் வழங்கப்படும். அனைத்து சாரதிகளுக்கும் அவர்களது தவறுகளுக்கு அமைய கருப்பு பட்டியலில் இடுவதற்கான புள்ளிகள் சேர்க்கப்படும் என்றும் அவர் மேலும் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் வாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை நாடு நிச்சயமாக அறிய முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தல் திகதி வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என தலைவர் முன்னர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடத்தப்படும் என கொழும்பில் ஊடகவியலாளர்கள் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நாளை வெளியிடப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார். பரீட்சைகளுக்கான நேர அட்டவணையை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். பெட்டிப்பணியில் உள்ள களஞ்சிய சாலையில் பாடசாலை பாடப்புத்தகங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதற்கமைய இந்த வருடத்துக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையை அடுத்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அத்துடன் ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியானால் அது சாத்தியமாகும் என தெரிவித்துள்ளார். உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை அதற்கு முன்னர் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு வந்துவிட்டு திரும்பிய ஒருவரை வாள் கொண்டு துரத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் பிராந்திய போலீஸ் புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று இடம்பெற்றுள்ளது. ராசாவின் தோட்ட வீதியில் உள்ள வீடொன்றில் உள்ள 24 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு வந்த ஒருவரை வாள் கொண்டு 3 துரத்தி சென்றுள்ளனர். இதனால் அச்சமடைந்தவர் மீண்டும் நீதிமன்ற வளாகத்துக்குள் புகுந்து தஞ்சம் கோரியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதவான் கட்டளைக்கமைய சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் பால்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் மீது ஏற்கனவே 4 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் பண்டத்தரிப்பு செட்டிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். இறந்தவரின் வீட்டில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் அயலவர்கள் அது குறித்து சோதித்த போது சடலம் வீட்டின் முன்புறத்தில் கிடப்பதை அவதானித்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மோகம்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கல்முனை மேல் நீதிமன்றில் இடம்பெறும் வழக்கொன்றுக்காக குறித்த சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளால் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். சம்பவத்தில் காயமடைந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் உடுதும்புற ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக தாம் களமிறங்கப் போவதாக முன்னாள் இராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளராக இது எனது முறையான மற்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்பு என அதில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையை முன்னேற்றுவதற்கு அவருடன் இணையுமாறு ஒவ்வொரு இலங்கையருக்கும் சரத் பொன்சேகா அழைப்பு விடுத்துள்ளார்.